நெட்டி ஃபார் யூ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் யாருக்கும் வணக்கம். சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் இப்போ தொடர்ந்து நிறைய நடிகர்களுக்கு வந்து கல்யாணம் நடந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக யாருக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்யா ஷாயிஷா மேரேஜ் வந்து ஹைதராபாத்தில் கிராண்டாக நடந்து முடிச்சு பல நடிகர்கள் வந்து போய் அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே பார்க்கும்போது ஓகே க்யூட்டான ஒரு பேராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அடுத்ததாக யாருக்கு என்கேஜ்மெண்ட் நடந்து முடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. கூடி சீக்கிரம் அவரும் வந்து கல்யாணம் பண்ண போகிறாரு. அந்த ஃபோட்டோஸ் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தே இருக்கும்போது இன்னொரு ஒரு நடிகரும் இந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிருக்காரு. அவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காரு. தளபதி கூட நடிச்சிருக்காரு, தலை கூட நடிச்சிருக்காரு. இருந்தாலும் இவர் வந்து ஒரு ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு நடிகர்னு சொல்லிட்டு யாருமே ஒரு ரெகக்னிஷன் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் பிக் பாஸ் சீசன் 2ல் உள்ள வந்து பயங்கரமான ஹேட்டர்ஸ் வந்து சம்பாதிச்சாரு. அதுக்கப்புறம் வெளியே வந்து இப்போ ஹீரோவாக ஒரு 3-4 படங்கள் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க, மகத். இவர் வந்து யாரை லவ் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராக்சியை வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களோட அந்த லவ் ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரியும். இவங்களுக்கான என்கேஜ்மெண்ட் வந்து இப்போ 2 நாளைக்கு 3 நாள் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ஒரு க்யூட்டான பேரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீலாக கிடைக்குது. இந்த பேர் வந்து கண்டினியூ ஆகுனா உண்மையில் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தே இருக்கும்போது மகத் வந்து கூடிய சீக்கிரம் இன்னும் கல்யாணம் பண்ண போறாரு. அவரோட மேரேஜ் வந்து கூடிய சீக்கிரம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்க போறாங்க. அஃபிஷியலாகவே வந்து 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். அதே மாதிரி இவங்களோட லவ் ஸ்டோரியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து ரொம்ப வருஷமா வந்து லவ் பண்ணிட்டே இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மகத் வந்து என்ன நினைச்சான்னு தெரியல, டாக்ஸி கூட பேச முடியாதுல்ல, அதனால உள்ள வந்து நான் யாஷிகா வந்து லவ் பண்றேன், உண்மையிலே நான் உன்னை தான் லவ் பண்றேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி கான்ட்ரவர்சிலாம் போச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் ப்ராக்சியை வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா உண்மையில மகத்தை வந்து லவ் பண்ணல, நாங்கள் வந்து பிரேக்கப் பண்ணிட்டோம் சொல்லிட்டு அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்து பெருசாக போயிட்டு இருக்கும்போது எஸ்டிஆர் மூலமாக 2 பேரும் மறுபடியும் வந்து அந்த பிரேக்கப்பை வந்து அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து 2 பேரும் வந்து அந்த சேர்ந்து இருக்கிறது, அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் போடுறது, அந்த ஃபன்னான வீடியோஸ் எல்லாமே அவங்க வீட்டில் இருந்து பண்ணுறது எல்லாமே பார்த்தோம். அதில் இருந்து ஓகே 2 பேரும் மறுபடியும் சேர்ந்துட்டாங்க. உண்மையிலே இந்த மாதிரி கடைசி வரை கண்டினியூ ஆனால் உண்மையில் நல்லா இருக்குமே சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் என்கேஜ்மெண்ட் நடந்து முடிச்சு கூடி சீக்கிரம் வந்து மகத்துக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற ஒரு சூப்பரான மேட்டர் தான். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மகத்துக்கு கல்யாணம் ஆனது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதுவும் அவரை வந்து லவ் பண்ண அந்த ப்ராக்சியை வந்து கல்யாணம் பண்ணுறாங்கல்ல, அதை பார்த்து என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இதை தொடர்ந்து அடுத்ததாக யாருக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆரோட தம்பி குரல் அரசனுக்கும் வந்து கூடி சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கான பத்திரிகை எல்லாமே வந்து டிஆர் வந்து எல்லா நடிகர்களுக்கும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து எஸ்டிஆருக்கும் கல்யாணம் நடக்கும் சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மகத் மேட்டரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா என்ன பண்ணணும், லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, முக்கியமாக நெட்டி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு வந்து ஓட்டிங் டே அப்படின்றதுனால தளபதி வந்து அவரோட ஓட்டை வந்து போட்டிருக்காரு. அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. Hi, this is GV Prakash. Net TV for you. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.